அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யா புனிதாவோட ஃபோனை தேடி போகிறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஃபோன் கிடைக்கவே இல்லை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ரிங்கு ஃபுல்லாக போது யாருமே எடுக்கல. புனிதாவோட ஃபோனை கௌஷிக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சூர்யா கால் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்க டேட்டாவெல்லாம் அழிச்சிட்டேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நான் புனிதாவை கொண்டுட்டு அழகாக அமெரிக்காவுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா கௌஷிக், தேங்காய்கார் சுதாகர், பரமேஸ்வரி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ கௌஷிக் ரொம்பவே அவசரப்படுறாரு. சீக்கிரம் இந்த புனிதா கொள்கிற மேட்டரை முடிச்சு விடுங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுதாகர் சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, இன்னும் 2 நாளில் திருவிழா வருது, ஊரே அங்கே தான் இருக்கும், அங்கே நம்ம புனிதாவை கொலை பண்ணால் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது, நீங்களும் அழகாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் ரஞ்சிதா திருவிழாக்கு ட்ரெஸ் கேட்டு நந்தினி கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, உனக்கு ட்ரெஸ் தானே வேணும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சூர்யாவும் நந்தினியும் பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்ததுமே சூர்யா கேட்குறாரு, சிம் கார்டை தேடி தானே வந்தீங்க, அது புனிதா மொபைலில் தான் இருக்குது, ஆனால் அந்த மொபைலை காலையிலேருந்து காணோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் அங்கேருந்தே அந்த ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடுறாங்க. அந்த ஃபோனோட லொக்கேஷன் தேங்காய்கார் சுதாகர் வீட்டில் காட்டினதுனால போலீஸ், நந்தினி, சூர்யாலாம் அங்கே போகிறாங்க. அதை பார்த்த கௌஷிக் ரொம்பவே பதறி போயிட்டு பரமேஸ்வரி கிட்டேயும் சுதாகர் கிட்டேயும் சொல்கிறாரு. அப்போ சுதாகர் சொல்கிறாரு, நீ மேலே போய் ஒளிஞ்சிக்க, நான் பார்த்துக்கிறேன், எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் பேசுகிறாங்க. உடனே மேலே ஒளிஞ்சிட்டு இருக்கிற கௌஷிக்கு இந்த ஃபோனை தேடி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால அவர்கிட்ட அந்த ஃபோனை தூக்கி வெளியே போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா போலீஸ் சுதாகர் வீட்டில் இருந்தே இன்னொரு வாட்டி ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஃபோனோட லொக்கேஷன் வெளியே காட்டுது. அதனால போலீஸ் சொல்கிறாங்க, வெளியே போய் தேடி பாருங்கள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிம் கார்டு விஷயத்துலேருந்து கௌஷிக், பரமேஸ்வரி எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 நாளில் திருவிழா இருக்கிறதுனால அங்கே வச்சு புனிதாவை கொல்றதுக்காக பிளான் பண்ணாங்க. திருவிழாவில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.